நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற மற்றவர்களுக்கு சொல்கின்ற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பெரியவர். இந்த நிகழ்ச்சியை மறுபடியுமாய் பார்க்க வைத்தவர். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது ஒரு நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை 8 மாதங்கள் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு நிமிடம் அப்படி யோசித்து பாருங்க பார்க்கலாம். 2025 8 மாதங்கள் முடிந்தது. 9வது மாதம், இன்றைக்கு தேதி 7ஆம் தேதி நினைக்கிறேன். 9வது மாதம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து பாருங்க. நான் எப்போ ஒரு சொல்லுகிற வார்த்தை எனக்கு உண்டு, நமக்கு மேலே இருக்கிறவங்கள எப்பவும் பார்க்கக்கூடாதான், நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கணுமா. ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்த விதம் பெரிது. அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற தயவு பெரிது. உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமானது, விசேஷித்தமானது. அதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர், என்னை அழைத்தவர் பெரியவர். அதை உண்மையாக சொல்ல முடியும். இந்த 9வது மாதமும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். இந்த 9வது மாதமும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். இந்த 9வது மாதத்திலும் கர்த்தர் நம்மளோடு கூட தெளிவாக பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம் அல்லவா, அவருடைய வசனம் நம்மளோடு கூட பேசும் அல்லவா, உங்களோடும் பேசுகிறது அல்லவா, என்னோடும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இந்த ஜாஷ்வா டிவியில் செய்தி கொடுப்பதை குறித்து ரொம்ப சந்தோஷம். இந்த செய்தியானது அநேக ஜனங்கள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் வீடுகளுக்குள் இருக்கிற வீடுகளுக்குள்ளே இருந்து செய்தியை கேட்க கர்த்தர் கிருபை செய்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா. ஆண்டவர் பெரிய தேவனாய கர்த்தர். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க ஜாஷ்வா டிவிக்காக. இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். எனக்கு ஆசைலாதான். இன்னும் வேறு அநேக பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு, நாடுகளுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய பக்கம் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய பக்கம் போகணும். நிறைய மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. இந்த 9வது மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இருப்பார். இன்னும் உயர்த்துவார். உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நல்ல நாட்களிலும் ஒரு சில செய்தித்தாள்களில் நான் படித்தது, ஒரு சில யூடியூப் சேனலில் நான் பார்த்தது, என்னால் வாழ முடியாது என்று சொல்லி ஒரு சில மனிதர்கள் தற்கொலை செய்து கொண்டு விடுகிறார்கள். உங்களுக்கு ஈஸியாக சொன்னால் புரியும் நினைக்கிறேன். நாம் வேண்டுமென்று சொல்லி கடன் வாங்கவில்லை, வேண்டுமென்று சொல்லி ஆடம்பரமாய் அலையவில்லை. அது ஒரு சிலர் இருக்கலாம். தான் செய்கிற தொழிலுக்காக ஒரு சில லட்சங்களை வாங்கி, லோன் போட்டு வாங்கி அந்த தொழிலை ஆரம்பித்து ரன் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, தொழில் விழுந்தது. ஒரு சில மனிதர்களோடு கூட அன்பாக இருப்பார்கள். நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன், நான் உன்னை என் துணையாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு சில மனிதர்கள் அன்பாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தன்னை ஏமாற்றி விட்டு அடுத்த மனிதர்களோடு கூட திருமணம் முடிந்த பிறகு அவர்கள் நினைக்கிறாங்க, என்னை இந்த மனிதன் ஏமாற்றி விட்டான், என்னை இந்த பெண் ஏமாற்றி விட்டாள், என் வாழ்க்கை முடிந்தது, என்னால் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி தற்கொலை நோக்கி ஓடி சென்று தற்கொலை செய்து மரித்து விடுகிறார்கள்.
இது யாருடைய திட்டம் என்று சொன்னால் பிசாசின் திட்டம். உன்னால் முடியாது, நீ உலகத்தில் ஜெயிக்க முடியாது, உனக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு, உனக்குள்ள இந்த நோய் வந்துட்டு. இன்னைக்கு நோய் இல்லாத மனிதர்கள் இல்லை. இந்த இரத்த சுழற்சி முறைன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே டிவியில் பேசியிருக்கிறேன். இரத்த சுழற்சி முறை டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 வயசு பிள்ளையிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாலிபு பிள்ளைங்களுக்கு இருக்குது. சுகர், அந்த இன்சுலின் ஊசின்னு ஒன்று போடுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். எங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு கண்டக்டர்லாம் நான் போடுவார், நான் பார்த்துருக்குறேன். அப்படி ஊசி மருந்துமாய் மாத்திரையுமாய் அலைகின்ற காலத்தில் வந்துட்டோம். முன்னாடி சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமாக நினச்ச காலங்கள்லாம் போயிட்டு இப்போ எவன் என்ன செஞ்சாலும் நேரத்துக்கு சாப்பிட்ருவாங்க. ஏனென்று சொன்னால் நேரத்துக்கு சாப்பிட்டது மாத்திரை போடணும். மாத்திரை போடலைன்னு சொன்னால் நம்மளால் வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி பல மனிதர்கள் பலகீனத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. அப்போ யோசித்து பார்க்குறாங்க, நம்மளால் வேலை செய்ய முடியாது, நம்மளால் குடும்பத்தை நடத்த முடியாது, இப்படி ஒரு சில காரியங்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, என்னால் வேலை பார்க்க முடியாது, என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, தற்கொலை செஞ்சுருவோம். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உன்னையால் முடியாது, என்னையால் முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் முடியாது, என்னையால் முடியாது, ஆனால் அவரால் முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதே ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் கிருபை உன் கூட இருக்கும்போது உன்னால் முடியுங்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னால் முடியுங்கிறார். நான் உன்னை உன் தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்னமே உன்னை குறித்து பல திட்டங்களும், உன்னை குறித்து பல தீர்மானங்களும், உன்னை குறித்து பல காரியங்களையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன், உன்னால் முடியும்னு கர்த்தர் சொல்கிறார். பிசாசு என்ன சொல்லுகிறான், உன்னால் முடியாது என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறான். ஆனால் என்ன ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னால் முடியும், உன்னால் முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி என் கர்த்தர் இந்த 9வது மாதத்தில் முதல் வாரத்தில் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னால் முடியும். என்னால் முடியுமா? என்னால் முடியுமா? அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும். நம்ம நினச்சி பார்க்குறப்ப தானே என்னால் முடியலை, இந்த காரியத்தை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை, இந்த காரியத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியலை, இந்த காரியத்தை என்னால் அடைக்க முடியலை, இந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியலை, என்னால் முடியாது என்று சொல்லி உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களால் முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். படித்தால்தான் முடியும் அல்ல, பணம் இருந்தால்தான் முடியும் அல்ல, நல்ல திறமைகள் இருந்தால் தான் முடியும் அல்ல. அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு இருக்கு, என்னுடைய கிருபையை உனக்கு நான் வச்சிருக்கிறேன், என்னுடைய அன்பை உன் மேலே வச்சிருக்கிறேன், என்னை குறித்த ஆவிக்குரிய வரங்களை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், உன்னால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஐயோ, நான் இவ்வளோ நிலைமைக்கு கீழே வந்துட்டேனே, இத்தனை லட்சம் ரூபா கடன் இருக்கிற, என் குடும்ப வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன், என் தொழில் இப்படி ஆயிட்டேன், நான் நன்றாக செய்த ஊழியம் அது இப்படி ஆயிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியும், உன்னை நான் கைவிடலை. குறித்த காலத்துக்கு தரிசனமானது இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தரிசனம் காத்திரு, அது குறையாது. தேவன் வைத்திருக்கிற நாட்கள் வரும்பொழுது அந்த தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். உங்களால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இதே டிவியில் ஒரு சில செய்திகளை நான் கொடுத்துருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய நிறைய செய்தியில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அதனால் நம்மளையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உங்களை ஆசீர்வதிக்கிற விதமே வேறு. அது எனக்கு என்னமோ சொல்லி தெரியல. நான் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்க்குறதுனால இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய
பாவமான காரியங்கள், பார்க்கிற மனிதர்கள், பேசுகிற மனிதர்கள், இவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது பாவமானது எப்படி இருக்கிறது என்பது நான் அடிக்கடி பார்க்கிறேன். நான் மினி பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்த்த நாட்களிலிருந்து நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் எனக்கு என்னமோ தெரியல, அந்த பாவத்தை குறித்து சுட்டி காமிச்சு எச்சரித்து பேச வேண்டிய ஒரு வார்த்தை எனக்குள்ளே வருவதை நான் உணர்வேன். அதனால் நிறைய செய்தி நான் பேசும்போது அதில் ஒரு பாயிண்ட் எப்படியாவது நான் பாவத்தை குறித்து கண்டிப்பாக பேசுவேன். கடந்த மாதம் கூட கீழப்பாப்பாக்குடி முக்குடலுக்கு மேல்புறம் இருக்கிற கீழப்பாப்பாக்குடி சபையில் கூட சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடத்தினோம். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தை துதி ஆராதனை மூலமாக நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதிலையும் பாவத்தை குறித்து நான் எச்சரித்து பேசினேன். அது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆதாம் ஏவாள் அவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆதாம் கையில். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ இது எல்லாமே உனக்கு தான்ப்பா, ஆனால் அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை மாத்திரம் சாப்பிடாத. ஆனால் பிசாசானவன் வந்தான், ஏவாள்கிட்ட பேசுகிறான், நீ அந்த பழத்தை சாப்பிட்டாதான் தேவதூதர்களை போல நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி. அன்றைக்கு வந்தது பாவம். இன்றைக்கு வரைக்கும் அநேக மனிதர்களை அவன் பாவத்திற்குள்ளாய் இழுத்து கொண்டு இருக்கிறான். பாவம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாவம். பரிசுத்தம் என்பது இல்லை. முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விவரமான நாட்களில் நானே நிறைய பார்த்துருக்கிறேன். ஒரு சில தவறுகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில படங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எங்கேயாவது போகணும். பாவம் செய்வதற்கு நம்ம போகணும், அதை பார்க்க பேச. அப்படி இருந்த காலங்கள்லாம் இன்றைக்கி போயிட்டு இந்த ஒரு செல் இருக்குது, இந்த ஒரு செல்ல இருந்தாலே போதும். பாவம் நம்ம சட்டப்பையில், பாவம் நம்முடைய சட்டப்பையில். இது நம்ம எங்கேனாலும் கொண்டு போகிறோம், அப்படி தானே? இந்த செல்ஃபோனை நம்ம எங்கேனாலும் நினச்சிடும் கொண்டு போகிறோம். இதுதான் பெரிய ஒரு பாவம். இதை பரிசுத்தமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார், அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் இந்த ஒரு பெரிய ஒரு ஃபோன் வந்ததுக்கப்புறம் பரிசுத்தம் என்பதை மனிதர்களுக்குள்ளாய் பார்க்க முடியவில்லை. மதுபானம் ஒரு பக்கம், வேசித்தனம் விபச்சாரம் ஒரு பக்கம், கொலை கொள்ளை கற்பழிப்பு ஒரு பக்கம். இன்றைக்கி நீங்கள் டிவி நியூஸை நீங்கள் வச்சு பாருங்கள், எந்த நியூஸில் நீங்கள் வச்சு பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ பரிசுத்தம் என்பது பரிசுத்தமாக இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகிற வார்த்தை, உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். நான் பல வருடங்களுக்கு முன்பதாக வாலிபர்கள் கூட நடக்கும்போது நான் எழுதி கொடுத்துருக்கிறேன், எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும், எப்படி இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி எழுதி கொடுத்த மனிதன் நான். இன்றைக்கு நான் அதே மனுஷன்தான். பரிசுத்தமாக வாழ முடியும்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை தான். முதல்ல ஆரம்ப நாட்களில் லேசாக பேசுனாங்க, பழகுனாங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்தை விட்டுட்டு வர முடியல. அந்த குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களோடு கூட பேசின உறவை விட்டுட்டு வர முடியல. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, எரேமியா 5:25, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. அடுத்த குடும்பத்தோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் கள்ளத்தனமாக. அடுத்த மனிதர்களோடு கூட நாம் கள்ளத்தனமாக பேசுகிறோம், பழகுகிறோம். எத்தனை பாவங்கள்! சங்கீதக்காரன் சொல்வது போல, பறைமுகமான பாவங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அடிமையை விலக்கி பாதுகாத்தருளும். இன்னைக்கு நம்ம பாவத்தை வேண்டான்னு சொல்கிறோமா? ஐயோ இது பாவம், இது அசிங்கம், இது சாக்கடை என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோமா? இல்லை என்று சொன்னால் அதை நமக்கு வேண்டும் என்று சொல்லி கட்டிப்பிடித்து வைத்துக் கொள்கிறோமா? பாவத்தை முதல்ல வேண்டான்னு சொல்லணும். பாவம், இது அசிங்கம், இந்த பொருள் எனக்கு வேண்டாம், இந்த நபர்கள் எனக்கு வேண்டாம், இந்த கெட்ட பழக்க வழக்கம் வேண்டாம் என்று சொல்லி நாம் முதல்ல சொல்லணும். இன்றைக்கி ஒரு சில மனிதர்கள் சொல்கிறாங்க, என்னால் இந்த கெட்ட பழக்க வழக்கத்தை விட முடியலை, என்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியலை.
என்னுடைய மைண்டில் அது செட் ஆகிட்டு, என்னுடைய உடம்புல அது செட் ஆகிட்டு, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேற்று என்னோடு கூட வேலை பார்த்த ஒரு டிரைவர் சொல்லுகிறார், நான் ஒரு 33-34 வருஷமாக நான் பீடி குடிக்கிறேன் என்கிறார். அவரால் அந்த பீடி குடிக்கிறத நிச்சய முடியல, நிப்பாட்ட முடியல. வண்டியிலேருந்து இறங்கணுன்னே பீடி பற்ற வைப்பார். அன்னை போமான்னா பீடிக்கில் போட்டு அடுத்து ஏறுவார். அடுத்த ஊர் போயிடணுன்னே பீடி பற்ற வச்சுட்டு இருப்பார். எனக்கு வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் நான் பீடி குடித்து கொண்டே இருப்பேன். அது கெட்ட பழக்கம் தானே. எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு டாக்டரை போய் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பீடி குடிக்காதீங்க, உங்களுக்கு உள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. ஓப்பனாகவே டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது. ஆனாலும் அவரால் அந்த பீடி குடிக்கதை விட முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பாவத்தில் இன்னைக்கு மாட்டியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பாவத்திற்குள்ளே விழுந்துட்டு எழும்ப முடியல தெரியுமா? ஒரு சில மனிதர்களை உதற முடியவில்லை, ஒரு சில குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வர முடியவில்லை, அகப்பட்டு கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த பரிசுத்தம் எதற்கு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அல்லவா, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் அல்லவா. எரேமியா 5:25 சொல்லுது, பாவங்கள், உங்கள் பாவங்கள், என்னுடைய பாவங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை வர விட மாட்டேங்கி, அது தடுத்திருக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பாவம் வாசல் படியில் படுத்திருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் வேண்டாம் நீங்க சொல்லுங்க. என்னால் முடியலையே இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். யோசேப்பு சொன்னார்லாங்க, யோசேப்பு சொன்னாரா சொல்லலையா? சொன்னார், என் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி பாவம் செய்வேன். சட்டையை கலத்தி போட்டு ஓடிட்டான். சட்டையை பிடிச்சாலும் சரி, சட்டையை பிடிச்சி ஓடிட்டான். பாவம் எனக்கு வேண்டாம், என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் எனக்கென்று சொல்லி ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். சொல்லலாமா நீங்க? உங்களுக்குன்னு ஆண்டவர் வாழ்க்கை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு தொழிலை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நீ பரிசுத்தமாய் வாழ், நீ பரிசுத்தமாய் இரு, நீ பாவத்தை வேண்டாம் என்று சொல்லு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கடைசி வார்த்தை சொல்லுது, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். பாவம் செய்கிற மனிதன் தேவனுக்கு விரோதமான மனிதன். பாவம் செய்கிற மனிதனுக்காக கர்த்தர் தன் இரத்தத்தை சிந்தினார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நீதிமானே அல்ல. என்னை ஆண்டவர் ரட்சிப்பாரா? என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த பாவம் செய்த ஒரு ஸ்திரியை அநேக மனிதர்கள் விரட்டி வருவார்கள். கையும் களவுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷி. ஆண்டவர் எழுதுவார், உங்களில் நிற்கிற ஒருவன் பாவம் செய்யாதவன் இந்த மனுஷி மேலே முதல்ல கல்லெறிங்கன்னு சொல்லி விரல்களினால் எழுதும் பொழுது அநேகரும் கல்லை போட்டு ஓடிடுவாங்க. பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய பாவம், அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவும். நீங்கள் சொல்லுங்க, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும். சொல்லுங்க வாய் திறந்து. பிசாசு உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும், என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த பொல்லாங்கான காரியத்திற்கு நான் உடன்பட மாட்டேன். சொல்லுங்க. யோசேப்பு சொன்னார், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு
உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? வாய் தந்து சொல்லுங்க. இந்த பொல்லாங்கன் கொண்டு வருகிற காரியம் எனக்கு வேண்டாம். இந்த பிசாசனர் கொண்டு வருகிற பாவமான காரியம் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீங்கள் வாய் திறந்து சொல்லும் பொழுது மாத்திரம்தான் அந்த பாவம் என்பது உங்களுக்குள்ள வராது. பாவம் இருந்தது என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. இன்றைக்கு இந்த 9வது மாதத்தில் ஒரு சில ஆசீர்வாதங்களை இழந்து நாம் நிற்கலாம், ஒரு சில குறைவுகளை நாம் இழந்து நிற்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமும் தெளிவாய் பேசியிருக்கிறார். ஏன் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறது? ஏன் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள்? ஏன் இத்தனை பெரிய கடன் பிரச்சனைகள்? ஏன் இத்தனை பெரிய காரியம் நஷ்டம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, என்னால் முடியாது என்று சொல்லி அல்ல, என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அல்ல, என்னால் வாழ்க்கையில் வாழ முடியாது, நான் தற்கொலை செய்வேன் இல்லை. நீங்கள் தற்கொலை செய்வதற்காக உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிறது பிசாசின் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பங்களை குடும்பமாய் அழிப்பது அவனுடைய திட்டம். ஆனால் என் ஆண்டவருடைய திட்டம் உங்களை வாழ வைப்பது தான் என் ஆண்டவருடைய திட்டம். இந்த செய்தியை பார்க்கிற உங்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் முடியும். நீங்கள் சொல்லுங்கள் வாய் திறந்து, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் சொல்லுங்க. என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சொல்லுங்க. என்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை அவர் ஆசீர்வதிப்பார். வாய் திறந்து சொல்லுங்க, என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நீங்கள் சொல்லும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார். என்னால் முடியும், என்னால் முடியும். என்னுடைய சாட்சிகளை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்பவும் நான் சொல்கிறேன், என்னால் முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். நான் பார்க்கிறது கண்டக்டர் வேலை தான். நான் பார்க்கிறது கண்டக்டர் வேலை. அந்த கண்டக்டர் வேலைக்குள்ளேயும் ஆண்டவருடைய பரிசுத்தமாய் நடத்துகிறார். என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார். என்னை பரிசுத்தமாய் நடத்துகிற தேவன் இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் பரிசுத்தமாய் நடத்துவார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவனாய் கர்த்தர் தொடுவீராக. என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காய் உமக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறதற்காய், குடும்பத்தில் செய்கிறதற்காய், வியாபாரத்தில் செய்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பரிசுத்தமாய் வாழ வைப்பீராக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென்.